ஓகே லேக்கா, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ். சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு இயக்குனராகவும் இருக்கிறாரு, ஒரு டீச்சிங் லைன்லயும் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. சோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு மூவிஸ் எடுத்தா கூட அந்த மூவிஸ் எல்லாமே செம ஹிட் கொடுக்கறாருன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இவர் எடுத்த ஷார்ட் ஃபில்முக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பெருமையான விஷயம். யார் அவரு? பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? எஸ். வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அந்த காலைப்பொழுதுல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சேமியா. தேங்க் யூ. சோ எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேம்மா. சூப்பர். நல்லா இருக்கேன் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். எல்லாருக்குமே அதான்ல. ஆனா நல்லா ஆயிடும். all of us are getting better. எஸ் சார். ஓகே சார். நீங்க சொல்லுங்க உங்களோட சினிமா பயணம் எங்க இருந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ரொம்ப ரொம்ப பழைய கதை. ஆனா எல்லாருக்கும் இருக்க கதை தான். ஓகே. Right from college, I did my visual communication Loyola way back early 90s. அங்கேருந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், அங்கே டைரக்ஷன் கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் நிறைய டீச்சிங், அப்படியே நிறைய ரைட்டிங். டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு 5000லேருந்து 6000 எபிசோடு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியாச்சு. அண்ட் கடவுள் அருளில் வந்து நிறைய ஷோஸ், ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ இன் தமிழ் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தான் வந்துச்சு. இன்சிடென்ட்லி ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டைரக்ட் இட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி ஷோ இன் தமிழ், அதுவும் இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் அதை இயக்கிற வாய்ப்பு கிடச்சிது. இதெல்லாம் ரொம்ப 2005-06 அப்போ தான் வந்து இந்த பூம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தோட தொடர்ந்து அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன்ஸு, மியூசிக் ஷோஸு. ஸோ டெலிவிஷனில் வந்து அந்த நான் ஃபிக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய பயணிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கடவுள் தந்திருந்தார். கண்டிப்பாக பெரிய திரைக்கு மட்டும் இல்லை, சின்ன திரைக்கும் தெரியும். டெலிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனும் எழுதிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக. இன்சிடென்ட்லாக 96ல் தேசிய விருது கமல் சாருக்கு இந்தியன் படத்துக்கு தேசிய விருது தந்தபோது நான் இயக்கிய ஒரு குறும்படம் விடியலை நோக்கிக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அப்புறம் ஆனால் நான் முதல் திரைப்படம் பண்ணது வந்து ரொம்ப வெயிட் பண்ணேன். என்னென்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, கரெக்டாக பண்ணோன்னு நினச்சேன். பட் சந்தர்ப்ப சூழல்களால் ஒரு திரைப்படம் நான் பண்ண வேண்டிய சூழலில் வந்துச்சு. அதுதான் பானா காத்தாடி அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டிய படம் வேற. சத்யஜோதி தியாகராஜன் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பெரிய திரையில். அவருக்கு நான் வேற ஒரு திரைப்படம் பண்ணதா இருந்துச்சு. சந்தர்ப்ப சூழல்களால் பானா காத்தாடி என்னோட கதை இல்லை. ஸோ நான் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஸோ முரளி சாரும், மறைந்த நடிகர் முரளி சாரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவங்க ரெண்டு பேரும் சொன்னதால் பானா காத்தாடி டைரக்ட் பண்ணேன். ஓகே சார். நைஸ் சார், நைஸ் சார். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு தேசிய விருது வாங்கினப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? யாரோட விஷஸ் உங்களுக்கு வந்தது? சரக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த நடிகர் சிவகுமார் சார் இருக்கார்ல, சூர்யா அந்த மறக்க மாட்டேன். ஒரு அழகான அவர் இஸ் அ வெரி குட் பெயிண்டர், ஓவியர். அவர் ஒரு காந்தி அடிகளாரோட ஒரு இது வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருந்தார், அது தந்தார். அதுக்கு அடுத்து வந்து மறக்க முடியாத இம்மீடியட்டாக ஸ்டார்டிங்லேயே வந்தது வந்து கவிஞர் அறிவுமதி, ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு குட்டி சிலை ஒன்று ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒன்று தந்தார். ஓகே சார். தப்புன்னு எனக்கு நீங்கள் கேட்டோன்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே. ஸோ அந்த கதை எப்படி சார் நீங்கள் வந்து அவார்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக எழுதுனீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. அது வந்து ஆக்சுவலாக வந்து அவார்டு வந்து மாணவர்களுக்கான அவார்டு கிடையாது. ஓகே. அது எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி பெரிய பெரிய கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் அது நான் வந்து மாணவர் எங்களோட பட்டய படிப்புக்கு முடிவில் இருக்க ஒரு ஃபிலிம், டிப்ளமோ ஃபிலிம்னு நாங்கள் அந்த ஃபிலிம்காக பண்ண வேண்டியது. ஏற்கனவே விஸ்காம் படித்தாச்சு, கம் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி.
நிறைய பைசாலாம் செலவழிக்க முடியாது. என் தம்பி வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தார் அப்போ. ம் எல்லார் வீட்லயும் இருக்க அதே தான். ம் ஏழ்மையெல்லாம் சொல்ல முடியாது, பட் டைட். Okay. கஷ்டம் தானே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அட்ராக்ட் பண்ணணுன்னுக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாணவர்கள் ஒரு பெரிய படத்தை சின்னதாக எடுத்து அவருக்கு போட்டு காட்டிருந்தாங்க. என்னால் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது எவ்வளோ பெரிய பட்ஜெட் என்கிட்ட இல்லை. அடுத்து 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஓடுற படம், 6 நாள் டைமிங், 6 நாள் கால் ஷீட் தருவாங்க. நான் கொஞ்சம் பயங்கர ஃபாஸ்ட்டு, 1.5 நாளில் எடுத்துட்டேன். எங்களோட ஹெச்ஓடிலாம் என்னடா ஏதாவது எடுத்தியா, சும்மா ரோல் பண்ணி தந்துட்டியாடா அப்படின்னாரு. ஸோ இது இந்த சூழல், இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அம்மா அப்பா எனக்கு ஒன்று படம் ரிலீஸு. ஸோ பஸ்ஸில் கிளம்பி இன்ஸ்டிடியூட்லேருந்து உட்லாண்ட்ஸ் தேட்டருக்கு போகும்போது பின்னாடி பஸ்ஸில் திருக்குறள் எழுதியிருக்கோம்ல, அந்த குறள் என்னதை பற்றினா, ஒரு தவறான நட்பு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அவனோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கும். அது எப்படின்னா, கண் இல்லாதவனுக்கு கண்ணு கிடச்சி மறுபடியும் கண்ணு போயிடுச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ வருந்துவான். அந்த ஒரு ஃபீலிங் வந்து அந்த இது கூட நட்பு அப்படின்னு சொல்லுது. அங்கே தான் ஸ்பார்க் ஆச்சு. அதுதான் விடியல் நோக்கியோட கண்டென்ட்டே வந்து A Born Blind Man is about 70 year old. 70 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதானவருக்கு ஹைப்போதெட்டிக்கல் ஒரு 3 நிமிடம் மட்டும் அவருக்கு பார்வை கிடைத்தால் இந்த உலகத்தை எதை பார்க்க ஆசைப்படுவார்? அவரே அவர் பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்க ஒரு தாட். பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின்லாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில், நம்ம மில்டன், ஜான் மில்டன். ஸோ இதெல்லாம் சேர்த்து பண்ண படம் தான். ஸோ அங்கேயே எனக்கு பட்ஜெட் குறுங்கிடுச்சு, ஒரே ஒரு ரூமுக்குள்ளே அப்படின்னு நானே எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தாட் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததால் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சது. நைஸ் சார், சூப்பர் சார். ஸோ பானகாத்தடி படத்தை வந்து எடுத்திருந்தேன்னு சொன்னீங்க சார். அந்த படம் என்ன ஒரு சுச்சுவேஷனால நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது சார்? சினிமாவில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருமா. அது அந்த கம்பெனி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ், இப்போது நம்ம விஸ்வாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பாஷாவில் ஆரம்பித்து அவங்க பெரிய ஒரு 3ஆம் பிறை பெரிய கம்பெனி. அவங்க அந்த கதை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வேற ஒரு படம் பண்ணதாக இருந்தேன். அப்படி வந்து என் லேப்பில் உக்காந்துச்சு. பல பேருக்கு அது கிடைக்காது. கரெக்டான டைமில் இருந்ததாலும் என் கைக்கு வந்துச்சு அந்த ஃபிலிம். ஒருவேளை நீங்கள் இயக்குனராக தயாரானதுனால அந்த படம் ரொம்ப சிறப்பாகவே வந்துருந்துருச்சு சார். அது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சேன் நம்ம இதோட. அண்ட் தியாகு சார் இஸ் மோர் லைக் அ ஃபாதர் ஃபிகர் டு மீ. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அதே மாதிரி மறைந்த முரளி அவர்கள் வந்து சொல்லியே தீரணும். எப்பவுமே ஒரு வாரிசு நடிகரை வந்து நம்ம இயக்கும்போது அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு. அண்ட் எனக்கும் அது முதல் படம். என்னதான் எனக்கு டெலிவிஷனில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இயக்குனராக எனக்கு முதல் படம். ஆனால் முரளி சார் ஒரு வாட்டி கூட செட்டுக்கு வந்தது கிடையாது. ஒன்று தியாகு சார் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அடுத்து முரளி சாருக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட். அதனால் எல்லாத்துக்கும் மேலே அதர்வா பற்றி தான் சொல்லணும். அதர்வா வந்து முரளி சாரோட மகனாக இல்லாமல் இருந்திருந்தாலும் அவர் நடிகராக இருப்பார். Okay. So he wanted to be an actor. So he became an actor. It was not forced on him. யாரும் அவரை வந்து தள்ளிலாம் விடலை. நான் நடிகன் ஆகணும் டிசைட் பண்ணிட்டு இந்த படம் நான் கமிட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஒர்க் ஷாப் வச்சேன். சமந்தா அதுக்குள்ளேயும் வந்து ஒரு படம் நடித்திருந்தாங்க, ரிலீஸ் ஆகாமல் இருந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அண்ட் ஷி வாஸ் சமந்தா மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப ரேர். இது ஆண் பெண்ன்ற விஷயம் வந்து சினிமாலேயும் இனிமேல் லைஃப்பில் அதை பற்றி பேசுகிறவன் மூடன். ஆனால் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் நமக்கு தெரிஞ்சு, எனக்கு நான் அவ்வளோ பேரை பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தொடர்ந்து ஒரு படத்துக்கு போய் உட்கார்ற பெண்மணி அவங்க தான். என்ன படமாக இருந்தாலும் சத்யம் தேட்டரில் போயிட்டு உட்காந்து படம் பார்க்குற ஒரு கேரக்டர். ஸோ அது அந்த ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட். சினிமாவில் ஏதாவது பண்ணணுன்ட்டு அந்த பொண்ணுக்கு அப்போ பயங்கர ஸோ நல்லதாக செட் ஆகிடுச்சு நமக்கு. அது இல்லாமல் கூட ஒரு 5-6 பசங்க இருப்பாங்க, எல்லாருக்குமே அது வந்து ஒர்க் ஷாப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் வி ஆல் காட் டு கெட் டு நோ ஈச் அதர். அப்படி பண்ண படம் தான் அந்த பானகாத்தாடி. யுவன் சங்கர் ராஜா எப்படி உள்ள வந்தார் சார்?
யுவன் சங்கர் ராஜா தான் அதுக்கு மியூசிக் ஆமா. டைரக்டர். யுவன் எனக்கு ஜென்ரலாக யாருக்கு யுவனை பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். நான் அடிக்கடி இன்டர்வியூவில் இப்போ ரெகுலராக சொல்லுது, எனக்கு முகவரி யுவன் தான். எல்லாருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், என்னோட அட்ரஸ் யுவன் தான். யுவன் தான். ஸோ யுவன் மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு திணிக்க மாட்டார். இந்த டியூன் நான் போட்டேன்ப்பா, நான் யுவன் சங்கர் ராஜா, நீ அதை எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லை. கிடையாது. இது வேணானா ஓகே, அடுத்து இது எப்போ வரும்னா நமக்கு அப்படி வரும் தெரியுமா டியூனு, நான் டியூன்னு சொல்கிறேன்டா அப்படி. And mostly it is always the first tune which is the best. And நம்ம ஒன்றா குழப்பத்தில் இருப்போம், இது வேணுமா, இந்த ஷாட்டுக்கு இது இதுக்கு இப்படி நம்ம ஒரு 10,000 விஷயத்தை யோசிப்போம். ஈஸ் வெரி டார்கெட்டாக கரெக்டாக டப்புன்னு அடிச்சிருவோம். இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் அதுக்கப்புறம் 2 படம் பண்ணிட்டேன் யுவனோட. ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவிக்கும் 2வது செம்ம போது ஆகாது, ஜேர்னலில் வேறு மாதிரி இருக்கும். ஏன் அந்த கதைக்களம் சூஸ் பண்ணுங்க சார்? எனக்கு சினிமானா எல்லாரும் போய் பார்க்கணும், எல்லாரும் கிளாப் அடிக்கணும். அந்த கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியல் படம் பண்ணது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு ஜானரில் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நம்ம நினச்சதை சொல்லிது வேற, பட் மாஸ் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சும்மா நானும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸு, ஆல்மோஸ்ட் டெய்லி அட்லீஸ்ட் வீக்லி 4 times 5 times செய்தே தான் இருப்போம். அப்போ நான் ஒரு நாள் சொன்ன லைன் தான் அது. வேற ஒரு தயாரிப்பாளருக்கு தான் அந்த படம் பண்ணதான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி நம்மளே பண்ணிடலாமா, நான் விளையாடாத சும்மா. அப்புறம் உங்கள் அம்மா வந்து நான் உன்னை இழுத்து விட்டேன்னு நினச்சிக்க போகிறாங்க. அவங்க அம்மா லைனில் வந்தாங்க, சார் பண்ணிடலாம் சார் நம்மளே. நான் சரி ஓகே பண்ணிடலான்ட்டு அப்படியே பண்ண படம். ஐ வாண்டட் டு டூ சம்திங் வெரி வேக்கி. சில பல காரணங்களால் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப காமெடி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 1 year கழிச்சு யூடியூப்பில் வந்து ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து அதர்வா நடித்ததுலே மேக்ஸிமம் வியூஸ் பண்ண 19 million வியூஸ் ஏதோ இருக்குது அந்த படத்துக்கு. ஐ வாஸ் டோல்டு நேபாளில் வந்து அந்த படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் வீக்கு யூடியூப்பில் ட்ரெண்டிங் 1 இருந்துச்சான். சம்மந்தமே புரியல நமக்கு. சென்னையில் எங்கேயும் நம்ம எடுக்கிற ஒரு படம், நேபாளுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. சார், உங்களோட ஒரு படங்களுக்குமே ஒரு லாங் கேப் கொடுத்து பட் அந்த படம் ஹிட் கொடுக்குறீங்க, அந்த எடுத்துக்கிற டைம் எதுக்கு? இல்லையே, ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் 2வது படத்துக்கும் தான் கேப். 2010 இது வந்து 2018. ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, பத்ரி வெங்கடேஷ் திரைப்படம் பண்ணலான்ட்டு ஒன்று தமிழ்நாட்டில் எவனும் கேட்கல. அவன் பண்ணா ஓகே, அவன் படம் பண்ணுறான், பண்ணலாம் பண்ணல, அவ்வளோதான். அப்படி இல்லைங்க சார், உங்க படம் எல்லாம் நல்ல ஹிட் கொடுக்குதுல சார், எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சொல்ல முடியாதுமா, we have to know where we are standing in life. என்னன்னா வந்து நிறைய தளத்தில் நான் இயங்கிட்டு இருக்கேன். மீனிங் அதை தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, இதுதான் பண்ணுவேன்ட்டு ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. மீடியாவில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ரீமேக் அது அப்புறம் வந்துருச்சு. விக்கி டோனரை வந்து ரீமேக் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் ஏதோ பேச ஆரம்பிச்சு பிளான் பண்ணோம். அப்போது விக்கி டோனர் ஏதோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு நம்ம ஹரிஷ் கல்யாணம். அதுக்கப்புறம் தான் வந்து எவ்ரிடே பார்க்குறவங்க கிட்டேயே நான் வந்து கதையை சொல்லவே இல்லை, இந்த கதையை. அதுக்கப்புறம் அமைஞ்சதுதான். ஸோ அந்த கேப்பில் வந்து டெலிவிஷன் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன், கமர்ஷியல்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன், டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேலை செஞ்சுட்டே தான் இருந்தோம். என் பிளான் பிரகாரம் கரெக்டாக இருந்தால் 2020 வந்து இது வந்து வராமல் பிளான் பண்ணி பண்ணோம். 20 March 24 பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கு கோவிட் பிளான் பண்ணிடுச்சு. கோவிட் பிளான் பண்ணி என்னதான் ஒரு இரணியன் அப்படிங்கிற மாதிரி நல்ல திரைப்படங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் கூட இதயம் அப்படின்னாவே அது முரளி சார் தான். இதயம் ரொம்ப நல்ல படம். ஆமாம், அந்த மாதிரி அதர்வாக்கு ஒரு திரைப்படம் உங்கள் மூலியமாக அமையுமா? அதுதான் எங்கள் ஆசை. இட் ஹாஸ் டு ஒரு ஃபிலிம் வரணும் கரெக்டாக. இது எல்லாம் சேர்ந்து அமையணும். அங்கே கரெக்டாக ஸ்கிரிப்ட் ஒன்று லாக் ஆகணும். பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக நடக்கும். அதுக்கான ஸ்கிரிப்ட் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இது சினிமாவில் வந்து பல விஷயங்கள் டு இது நம்ம கேஷுவலாக உட்காந்து பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு இயக்குனரும் ஒரு நடிகரும் நம்ம படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணாலும் பல விஷயங்கள் சேர்ந்தால் தான் அந்த படம் உருவாகும். இட் மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம ரெகுலராக படம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு பல விஷயங்கள் கோஆர்டினேட் ஆகணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத அனுபவங்கள் எதுவும் இருக்கா? எல்லாமே ஒரு படத்தில் என்னன்னா மறக்க முடியாத ப்ராப்ளம். இட்ஸ் அ பெட்டர் கொஸ்டின். ஏன்னா கஷ்டப்பட்டோன்ற ஒரு வார்த்தையை சினிமாவில் நம்ம யூஸே பண்ண முடியாது. கமல் சார் மாதிரி, விக்ரம் சார் மாதிரி இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன கஷ்டம் அவங்க படாதது எதுவும் பண்ணல.
இன்ட்ரெஸ்டிங்காக இது எவ்ரிடே இன் சினிமா ஷூட்டிங் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப். Interesting. பிளான் பண்ணி பண்ணணும்லாம் வந்து சிக்கிமில் போயிட்டு ஷூட் பண்ணோம், சைனா பார்டரில். ம். ஃபஸ்ட்டு அன்னைக்கு காலையில் போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஏர்டெல் சைனா அப்படின்றது ஃபோனில். ஆ டவர் அந்த டவருக்கு போயிடுச்சு. தவறு. ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் திடீர்னு பார்த்தா அது வந்து -8 degrees. ஓ. இதோட குளிரெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆ, இதனால மெட்ராஸ்காரனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஜாஸ்தி. சைனா ஜாஸ்தி. சைடு ஆ. குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் என்னன்னா, சைனா பார்டரில் அங்கே ஒரு வீட்டில் எங்களுக்கு ரச சாப்பாடு கிடச்சிது. எப்படி சார்? அங்கே ஏதோ ஒரு சிக்கிம் அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவங்க இங்கே யாரோ இருக்காங்க போல இருக்குது. ம். ஸோ க்ரூக்கே வந்து நல்ல நம்ம ஊர் ஸ்டைலில் ரசம். அது வந்து -18 ரசமும் டிகிரியில். சூப்பராக இருந்துச்சு. அவங்க சாப்பாடு பசங்க தானே நம்ம அப்ப எங்க இதுதான் போனாலும் அதை பத்தி மறக்க தான் முடியாத மறக்க அனுபவமா இருக்கும் இல்லையா sir? நிறைய இருக்கு இந்த மாதிரி. இதுக்கு தானே இந்த தொழிலுக்கு வந்தோம். கண்டிப்பா. வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான மக்கள். ம். ஓகே, உங்களோட அடுத்த படங்கள் வந்து நம்ம அதர்வா சார் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம்னா நெக்ஸ்ட் வேற ஏற்கனவே யாராவது ஒரு ஹீரோஸ் படம் ட்ரை பண்ணலாம். அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே கௌதம் கார்த்திக் அவர்களோட ஒரு Yes. படம், நான் பிக்சர்ஸ் பார்த்தேன். ஓகே Yes. சார், ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிரிப்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைஸ் சார். விரைவில் கண்டிப்பா. எனக்கு வேற தெரிஞ்சு அதர்வாவும் கௌதம் கார்த்திக்கும் வேற ஒரு உருவமா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு சேம் ஏஜ் செக்டார், ஒரு சேம் ஹைட், ஹைட். சூப்பர் ஆட்டிடியூட், போத் ஆஃப் தம் ஆமா ஆமா. எக்ஸ்ட்ராடினரி ஆட்டிடியூட் கௌதம்க்கும். கண்டிப்பா சார். அப்போ இங்க பானாகத்தடி வந்த மாதிரி அங்க இன்னொரு ஒரு அது ஃபுல் லென்த் ஆக்ஷன் ஒன்று பிளான் Okay. பண்ணிருக்கேன். Action. ஃபுல் லென்த். ஆனால் பானா காத்தாடிக்கு அதுக்கும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அது இது இப்போ கௌதம்க்கு இருக்கு. பண்ணியிருக்க ஸ்கிரிப்டும் நார்த் மெட்ராஸ், ஃபுல்லாக நார்த் மெட்ராஸ் பேஸ்டு தான். ஓகே 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 சார். நார்த் மெட்ராஸில் ஏதோ ஒன்று இருக்குது. இருக்கு. நார்த் மெட்ராஸ் மாதிரி ஒரு ஒரு காந்த சக்தி ஒன்று இருக்குது. எனக்கு அது ரொம்ப எங்கேயுமே ரொம்ப கிடையாது. பிடிச்சது மெட்ராஸ்ல வந்து நார்த் மெட்ராஸ். நார்த் மெட்ராஸ். அங்கே நிஜமான மனிதர்கள் சூப்பர் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ம். ஸோ கௌதமோட படம் வந்து எனக்கு கௌதம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஸோ அடுத்த படம் பண்ணும்போது நான் கௌதமோட பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கடவுள் புண்ணியத்தில் அது அமையுது. ஓகே சார். பார்ப்போம். Okay, We'll sir. see. We'll have to wait and watch. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அப்கமிங் யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் யாரை பார்த்து வியந்திருக்கீங்க சார்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயக்குனர்னா என் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. ம். அறிவழகன் ஐ ரியலி லைக். ம். 3 வருஷம் பாடம் சொல்லி தந்திருக்கோம். ஆ. ஐ ரியலி லைக் அறிவழகன். அதுக்கப்புறம் நிஜமாவே ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் வந்து சமீப காலகட்டத்தில் கார்த்திக் சுப்புராஜ். சூப்பராஜ். கார்த்திக் சுப்புராஜோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த அந்த ஒரு 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 நிகழ்ச்சியில் அவர் நிகழ்ச்சி. பண்ண இதுக்கு அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப ரொம்ப சில வருஷத்துக்கு முன்னாடி. வருஷங்களுக்கு முன்னாடி. அப்புறம் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் பீட்சா அவர் பண்ண ஆரம்பித்தார். பீட்சாவோட ஒளிப்பதிவாளர் தான் சமபுதா கதையோட ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர். கோபின்னு என்னோட ஸ்டூடெண்ட் அவர். ஆ. அவரோட கிராஜுவேஷன் ஃபிலிமுக்கும் நான் தான் டைரக்ட் பண்ணேன். ஸோ ம். நானும் கோபியும் ரொம்ப க்ளோஸு. கார்த்திக் சுப்புராஜோட மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து சினிமாவுக்கும் லோகேஷ்க்கும் பேசிக்காக சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி சினிமா அவரை விட்டு போக மாட்டேங்குது. ம். அவ்வளோ பெரிய சம்மந்தம் ஆயிடுச்சு. லோகேஷ் வந்து ஒரு தனியார் வங்கியில் வேலை செஞ்சிருந்தா. அப்படி ம். லோகேஷோட மாமனார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவர் Close. சினிமாவில் தான் ஓகே இருந்தார். சார். அவர் திடீர்னு என்னப்பா மாப்பிள்ளையும் திருப்பி சினிமாவுக்கு வந்தாங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து முதல் படம் அவரது அவரோட திரைப்படம் மாநகரமும். ம். அந்த படத்தை தேட்டரில் அவரோட எல்லாரும் அவங்க ஃபேமிலியெல்லாம் அவனை ரொம்ப க்ளோஸ். அந்த குடும்பத்தோட அந்த தம்பிக்கு டேய் எங்கடா தம்பி சினிமா கற்றுக்கிட்ட வேற மாதிரி எடுத்துருந்தார். ம். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்கள்ல, சில பேர் கற்றுட்டு வருவாங்க, சில பேருக்கு தே ஹேவ் இட் இன் தெம். Yes. ரைட். ஆக்சுவலாக நீங்கள் இயக்குனரா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி ஏன்பா முகம் பேசுதே சார். தெரியல. எதுவும் வாய்ப்புகள் இருக்கா சார் நடிப்பில்? அப்படிலாம் இல்லைம்மா. இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதெல்லாம் எதுவும் கிடையாது. We are in this entertainment business. Yes. Whichever work will do it. நாளைக்கு ஏதோ ஒரு எக்ஸைட் ஆச்சுன்னா why not? What is a big thing? இன்ஃபேக்ட் இயக்குனர் அறிவழகன் அறிவழகன் இருக்கு அப்படியே அவரோட கிராஜுவேஷன் ஃபிலிமுக்கு அன்னைக்கு அதில் நடிக்க வேண்டிய கதாநாயகன் நடிக்க வரல ஏதோ பிரச்சனைனால. வேறு வழி இல்லாமல் அறிவுக்கு
நான் தான் நீங்கள் நடித்தேன், அவனோட கிராஜுவேஷன் ஃபிலிமில் நான் தான் நடித்தேன். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஆமாம் ஆயிட்டீங்க. நான் இன்னும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அவன். இப்போ இன் ஃபியூச்சர் யாரோடலாம் ஒர்க் பண்ணணும்னு உங்கள் ஒரு எய்ம் இருக்கும் சார்? அப்படி எதுவும் அப்படிலாம் இல்லைம்மா. வி ஹேவ் டு மேக் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ். எஸ். அண்ட் என்னன்னா அந்த இட்டு ஃப்ளாப்பு அதுக்கு அப்பாற்பட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் கிடைத்தாலே அது வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஓகே சார். ஒரு படத்தோட வியாபார ரீதியான முடிவு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரை டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் சில ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு லக்கி, அவங்க அதையும் தாண்டி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரணும். ஏன்னா ஆர்ட் வந்து யூ ஹேவ் டு கீப் பர்ஃபார்மிங் இட். கரெக்ட். அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாலே ஓகே. இப்போ என்னன்னா இந்த பத்ரி வெங்கடேஷ்னா குறைந்த நாட்களில் ஒரு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் ஒன்று தந்துடுவார்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ தொடர்ந்து வரும்போது பார்த்தோன்னா என்னோட நல விரும்பிகளும் சரி, எனக்கு பாடம் சொல்லி தந்த வாத்தியார்களும் அவங்க இன்னும் என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதுதான் என்னோட ஆக்சுவல் முகம். ஓகே. அதை ஏன் பண்ண மாட்டேன்ற, உனக்கு கரெக்டாக வருத விஷயம் அதுதான். நீ என்னடா இப்படி படம் பண்ணிட்டு இருக்க, நீ கமர்ஷியலாக பண்ணுடா, பட் ஸ்டில் வி எக்ஸ்பெக்ட் அவளை பிடித்தான் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு தான் என்னோட ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் ஆசை. கூடிய விரைவில் ஆசிரியர்களை சந்தோஷப்படுத்துறது இம்பார்ட்டண்ட்ல. ஸோ அந்த மாதிரியும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ உங்கள் சக மாணவர்கள், உங்கள் கூட படித்த மாணவர்களில் இன்றைக்கும் படம் இயக்கிட்டுக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க? 2 பேர் ரொம்ப நாள். ஒருத்தர் பேர் வந்து மித்ரன் ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட இப்போ திருச்சிற்றம்பலம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி யாரடி மோகினா பெரிய சக்ஸஸ். இன்னொருத்தர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் நேசன் சொல்லிட்டு ஜில்லா பண்ணார். ஜில்லா. ஓகே சார். இந்த நண்பர்கள்லாம் என்னைக்காவது பேசும்போது உங்களுடைய பேச்சு பார்வை எதை நோக்கி இருக்கும் சார்? சினிமாவை தவிர வேற எதுவும் பேச மாட்டோம். கண்டிப்பா. அது இருந்தாலும் சொல்ல மாட்டோம். அது மட்டும் தான் பேசுவோம். ஓகே சார். அஃப்கோர்ஸ் இப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல 30 வருஷமா சேர்ந்து இருக்கோம்னா ஃபேமிலிஸ் அப்படிலாம் தான் ஜாலியா. இல்ல சினிமாவை நோக்கின பார்வை எதை பத்தினதா இருக்கும் சார்? முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். பண்ண மாட்டீங்களா? அட்லீஸ்ட் நான் பண்ண மாட்டேன். ஓகே. நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே என்னோட கிராஜுவேஷன் ஃபிலிம் வந்து படத்தை எடுக்கிறதுக்கு அவங்க யாருக்கும் போட்டு கூட காட்டல. ஆனால் ஜில்லாவில் ஃபுல் லென்த் டாப் டு பாட்டம் ஆரம்பித்து எண்ட் வரைக்கும் டிஸ்கஷன் உட்காந்துருந்தேன். சார் ஒருவேளை பத்ரி சார் வந்து இயக்குனராக இல்லைன்னா வேற எந்த லைனை சூஸ் பண்ணியிருப்பீங்க சார்? கரெக்ட் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன்ல சார்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த சினிமாவே டிஃபால்ட் தான். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இன் ஹோட்டலர், வாண்டட் டு பி இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓ, அப்ப அண்ட் இப்போ கொஞ்சம் ரெகுலராக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. உங்க வீட்ல யாரு பாராட்டின ஒரு சூப்பரான டிஷ் ஏதாவது பண்ணிருப்பீங்க இல்லையா? பாராட்டிருப்பாங்க. என்ன டிஷ் அது ஸ்பெஷலா? கொஞ்சம் அந்த பன்னீர் பட்டர் மசாலா, ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன். சூப்பர் சார். நல்லா தான் பண்ணுவேன். நல்லா பண்ணுங்க. நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களோட டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கு நன்றி.